Welcome to my channel Motivation from me. எல்லாருக்கும் ஹாய். பீட்ரூட்டை வச்சு என்ன தான் பண்ணலாம், ரொம்ப நாளாக கிடக்கு, குழந்தைங்களும் சாப்பிட மாட்டேங்குங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் வருத்தப்படாதீங்க. நிறைய பேருக்கு அந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். பீட்ரூட்டை நல்லா துருவிட்டு அது தோசை மாவு பேட்டரில் கலந்துக்கோங்க. அந்த பேட்டரில் கலந்தோன்னா தோசையாக ஊற்றி கொடுங்க. ஒரு டேஸ்டியான ஒரு சட்னி, இதுக்கு தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும், வச்சு கொடுங்க. டெஃபினட்டாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பீட்ரூட் மாவில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டெஃபினட்டாக பீட்ரூட்டோட கலர் ரெட். ஸோ மாவு ரெட் கலராக தான் மாறும். பிங்க், ஒயிட் வித் ரெட் பிங்க் மிக்ஸ் ஆச்சுன்னா பிங்க்காக இருக்கும் இல்லையா, ஸோ பிங்க்காக மாறும். ஸோ பேட்டர்லாம் கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றலான்னு ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு இடையிலே ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப ஹம்பிளாக கேட்டிருந்தாங்க, ப்ளீஸ் சிஸ்டர் இந்த மாதிரி ஹிந்திக்கு கண்டினியூவாக வீடியோ போடுங்க, எனக்கு ஹிந்தி கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு. ஸோ உங்களுக்கான ஃபஸ்ட் ஃப்ளூயன்சி லெட்டர், ஃப்ளூயன்சி சென்டென்ஸ் நான் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம யாராவது ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வைங்க திடீர்னு. ஸோ திடீர்னு வீட்டுக்கு வரும்போது அவங்களை எப்படி கூப்பிடுவீங்க, எப்படி வர வைப்பீங்க, நம்ம எப்படி வாங்க 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 உட்காருங்க அப்படின்னு கேட்போம்னா, ஸோ அதே இது ஹிந்தியில் எப்படி கேட்கணும் நான் சொல்கிறேன். ஆயே ஆயே, ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், கிளியராக சொல்கிறேன். ஆயே அந்தர் ஆயே அப்படின்னா உள்ளே வாங்கன்னு அர்த்தம். அந்தர் ஆயே. அப்போ அதே பர்சனை நம்ம உட்கார சொல்கிறோம். உட்கார சொல்ல என்ன சொல்லுவோம், உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதை பேட்டியே எப்படி சொல்லுவீங்க, பேட்டியே அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் இப்போ என்ன டெக்னிக், என்ன பாட்டில் ஆட்டிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா, ஒன்றும் கிடையாதுங்க. மோர் கொஞ்சமாக இருந்துச்சு. ஸோ கையில் கொஞ்சம் நைஃப் வெட்டியிருந்தனால என்னால் மத்து வச்சு கடைய முடியல. ஸோ இது ஒரு டெக்னிக். ஐஸ் வாட்டர் ஊற்றி பாட்டிலில் நம்ம தயிரை ஊற்றிட்டோம்னா அந்த மோர்லேருந்து பட்டர் தனியாக வந்துடும். உங்களுக்கு இதோட ரிசல்ட் தெரியும் ஃபைனலாக. ஓகேங்களா. ஸோ நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணோம், ஆயே ஆயேனா வாங்கன்னு அர்த்தம். பேட்டியே பேட்டியேனா உட்காருங்கன்னு அர்த்தம். ஸோ எப்படி கூப்பிடுவீங்க ஃப்ளூயன்ஸாக, ஐயே அப்புறம் வாங்க வாங்க, ரெண்டு நம்ம தான் தமிழ் பண்பாடு ஆச்சே. வாங்க வாங்கன்னு தமிழ் பண்பாடு நல்லா ஹியூமனிட்டியோட நேச்சர். ஸோ 2 தடவை கூப்பிட்டா தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ்கிறதே வரும். ஸோ ஐயே ஐயே பேட்டியே பேட்டியே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. எப்படி இனிமேல் யாராவது வீட்டுக்கு வந்தால் சப்போஸ் ஹிந்தி பர்சன் வந்துட்டாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா எப்படி சொல்லுவீங்க, ஐயே ஐயே பேட்டியே அப்படின்னு. நான் உங்களுக்கு டோனில் சொல்கிறேன், அந்த டோனே எடுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் கேஷுவலிட்டியோட சொல்லிக்கோங்க. ஓகேங்களா. இப்போது இந்த பாட்டில் எல்லாம் குலுக்கிக்கோங்க. குலுக்குனீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ என்கிட்ட ட்ரைபாட் இல்லை, ஸோ ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி குலுக்கிட்டே இருங்க, ரிசல்ட் உங்களுக்கு வரும். பார்த்தீங்களா, வெண்ணெய் தெரியுது பாருங்கள், அதில் கரெக்டாக தெரியும். ஸோ என்ன பண்ணுங்கள், நான் எடுத்து வச்சுருக்க வெண்ணெய் காமிக்கிறேன். சாரி விழுந்துருச்சு. இந்த வெண்ணெய் எப்படி தாங்க இருக்கும், திரண்டு வந்துடும். ஸோ அதை நம்ம ஒன்று சேர்த்துக்கலாம். ஒன்று சேர்த்து ஃபைனல் ரிசல்ட்டும் உங்களுக்கு இதிலே காமிச்சிருக்கேன். நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க, இதானே இப்படி இருக்குன்னு நினைப்பீங்க இல்லையா. ஸோ ஃபைனல் ரிசல்ட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் காமிக்கிறேன். ஸோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க, உட்காடுறாங்க, ஐயே பேட்டியே சொல்லிட்டீங்க. இது ரிசல்ட் பார்த்துக்கோங்க. இப்படி தான் வரும். நம்ம இங்கே சேர்த்து வச்சு வீட்டில் இருந்து நெய் நல்லா நீங்கள் உருக்கிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி, நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். சரி, ஒருத்தவங்க வந்துட்டாங்க, ஐயே சொல்கிறீங்க, பேட்டியே சொல்லிக்கிறீங்க. மீன்ஸ் எப்படின்னா வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லிடுறீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்பீங்க இல்லையா. குடிக்கிறீங்களான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக கொடுங்க. என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் தண்ணி பானி பீயேன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்துருங்க. பானி ஏலிஜியே, இந்தாங்க தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அது தண்ணி குடிங்க. ஏலிஜியே பானி பீயே எப்படி சொல்லுவீங்க, ஏலிஜியே பானி பீயே, ஏலிஜியே பானி பீயே. ஓகேங்களா. இந்தாங்க தண்ணி குடிங்க, ஏலிஜியே பானி பீயே. ஒருத்தவங்க வராங்க, என்ன சொல்லுவீங்க, ஐயே பேட்டியே. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஏலிஜியே பானி பீயே எப்படி சொல்லுவீங்க, ஐயே பேட்டியே, ஏலிஜியே பானி பீயே. ஓகே, இது என்னோடய டைரிங்க. இந்த டைரியில் நான் என்னோடய டார்கெட்ஸ் தான் எழுதுவேன். சம் டேஸ் எழுதுவேன், சம் டேஸ் எழுத மாட்டேன். அது என்னோட கன்வீனியன்ட்டை பொறுத்து இருக்குது. சம்டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எழுதுவேன், சம்டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட நான் எழுதுவேன் என்னென்ன இன்றைக்கி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. சில டைம் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிப்பேன். குழந்தைங்களை வச்சுக்கிட்டு படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கிட்ட நம்மளால் பண்ண முடியாது. ஈவன் நம்ம ஃபேமிலி விமன் அந்த மாதிரி நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் யாருக்குமே சாட்டிஸ்ஃபையே ஆகாதுங்க.
யாராவது இந்த லைனுக்கு ரிலேட் ஆனீங்கன்னா டெஃபினட்டாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு விஷயமா இருக்கும், ஆனால் நமக்கு நடக்கிறது ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து அப்படியே பழகி போயாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சரி அவங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபையாக இருக்கோ நம்ம அதை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு கிளம்புனதுக்கப்புறம் நம்ம வீட்டு விட்டு கிளம்புனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படி நம்மளோட கன்வீனியன்ட்டை பொறுத்து நம்ம பண்ணிக்கலான்னு பண்ணுவோம். ஸோ அப்படி தான் நம்மளை வச்சு பெருமைப்படுறாங்களா, நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறாங்களா அதெல்லாம் தெரியாதுங்க. ஆனால் அவங்களுக்கும் வேலை கண்டிப்பாக ஆயிடணும். ஆனால் அதே மாதிரி நம்மளும் ஏதாவது சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. எப்படிங்க முடியும்? வேறு வழி நீங்கள் பண்ணி தாங்க ஆகணும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஒரு பொசிஷனில் வந்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களே, அப்புறம் எவ்ரிவன் உங்கள் பின்னாடி தான் இருப்பாங்க. நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் வந்தோன்னா நீங்கள் என்னென்ன நினச்சிங்களோ எல்லாமே அப்போ தான் சாதிக்க முடியும். உங்கள் பேச்சு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, அதுவும் நீங்கள் அப்போ தான் முடியும். ஆனால் அப்போதைக்கு என்ன ஆகும்னா அவங்க மேலே இருக்கிற ஒரு இதுவே போயிடும். மீன்ஸ் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே நமக்கு போயிடும். இவங்க நமக்கு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணல. என்ன பண்ணுறது, எல்லா விமென்ஸுமே ஸ்ட்ரகிள் இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து மெயினாக கனெக்ட் ஆனதுக்கு உங்களோட ரீசனே இந்த ரீசன் ஒன்று இருக்குதுங்க. ஸோ ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய பர்சனல் விஷயம்னு இல்லை, ஒரு லைஃப்பில் காமனாக எல்லாத்துக்குமே ஒரு விமென்ஸ்க்கு நடக்கக்கூடிய விஷயம்தான். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் வரும். ஸோ கோச்சிங் சேர்ந்ததுக்கப்புறமே கண்டினியூ பண்ணியிருக்கலாம். பட் நான் என்னால் கண்டினியூ பண்ண முடியலை பிகாஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ கன்சீவ் ஆயாச்சு. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. இன்னொன்று இருக்குங்களா, நமக்கு டைம் வந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்து அப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். இன்னொன்று ஃப்ரீயாக இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது. ஸோ ஸ்ட்ரகிள்ங்கிறது வரது என்னை பொறுத்த அளவுக்கு நல்லது தான். ஸ்ட்ரகிள் வந்து கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம், ஸ்டெப்ஸ் எடுப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னலாம், ஏன்னா நம்மளை எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்துச்சுன்னா அந்த ஃபெசிலிட்டினால நம்மளுக்கு நம்ம ட்ரீம்ஸ் வந்து ஷேட் ஆயிடுது அந்த இடத்துல. ஸோ அந்த ஷேடிங்கை நீங்கள் எடுக்கணும்னா நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் ஒன்று தான் பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ இன்றைக்கி என்ன பிளானிங் போட்டிருந்தேன்னா, ஆந்த்ரோபாலஜி நம்மளுக்கு சீக்கிரமே முடிச்சே ஆகணும். ஜூலைக்குள்ளே எப்படியாவது ஆந்த்ரோபாலஜி முடிச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் ஜிஎஸ் இன்னும் நல்லா 4 சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். எக்கனாமி ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எக்கனாமியோட சங்கர் கணேஷ்ங்கிறது புக் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சங்கர் கணேஷ் புக் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் எக்கனாமிக்கு, இந்தியன் எக்கனாமி டெவலப்மெண்ட்க்கு. சங்கர் கணேஷ் புக் வித் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட மைக்ரோ அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். என்சிஆர்டி ஆல்ரெடி இந்தியன் டெவலப்மெண்ட் நான் படிச்சுட்டேன். ஸோ ஒரு சின்ஸ் மண்டே எனக்கு அந்த புக் வந்துடும். ஸோ எக்கனாமிக் அதோட பை த வே அதையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். மைக்ரோ எக்கனாமிக்ஸும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்குள்ளே ஆந்த்ரோபாலஜியும் படிச்சுட்ருக்கேன். ஸோ இன் பிட்வீன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்மளுக்கு தெரியணும், நம்ம சப்ஜெக்ட் நம்ம சிலபஸ் படிச்சிட்டோம்னா டெஃபினட்டாக நமக்கு எந்த கரண்ட் அஃபேர்ஸ் எது ரிலேட்டடாக நம்ம படிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வருங்களா? இப்போ ஒருத்தவங்க வந்துட்டாங்க, ஐஏ பேட்டியன்னு சொல்கிறீங்க, கெஸ்ட் வந்துட்டாங்க, ஏலிஜியே பானி பிஏன்னு சொல்கிறீங்க, அப்புறம் நெக்ஸ்ட் பேசுவீங்க. அது கன்வர்சேஷன் வந்து நீங்கள் பேசிக்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன கன்வர்சேஷன் பேசுவீங்க அதெல்லாம் நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக்காக ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து கூப்பிடணும், இப்படி தான் இன்வைட் பண்ணணும். ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நீங்கள் இது வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பேசிக்கோங்க, இந்த மாதிரி கூப்பிட்டுக்கோங்க. அப்புறம் சில பேர் கேட்பீங்க வீட்டில் உள்ளவங்க எப்படி இருக்காங்க. ஸோ என்ன எப்படி கேட்பீங்க, घर पे सब कैसे है, घर पे सब कैसे है அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க எப்படி இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க வராங்க, எப்படி கூப்பிடுவீங்க, आइए बैठिए, ले लीजिए पानी पिए, घर पे सब कैसे है இப்படி கேட்கணும். நம்ம தமிழில் எப்படி வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி घर पे सब कैसे है அப்படி கேட்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகும். நார்மல் வீடியோட ஒரு 3 minutes 4 minutes எக்ஸ்ட்ராவே வரும். ஏன்னா நான் என்னோட விலாகும் சொல்ல வேண்டியதாக இருக்குது, உங்களுக்கு கன்வர்சேஷனும் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாலும் அவங்க வந்து கேட்டிருக்கனால அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி நான் பண்ணி தான் ஆகணும். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்குலாம் டெஃபினட்டாக ஒரு கனெக்ஷன். நீங்கள் ஒரு 1 yearல ஒரு டோட்டல் ஹிந்தி கற்றுப்பீங்க. ஒரு 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 ஜீரோவாக இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஏதாவது டெஃபினட்டாக கற்றுப்பீங்க. இப்போ ஒருத்தவங்க வந்துட்டாங்க, கூப்பிட்றீங்க, எப்படி கூப்பிடுவீங்க, आइए बैठिए पानी पीजिए, घर पे सब कैसे है. நெக்ஸ்ட் என்ன கேட்பீங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க கேட்பீங்களா. ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன். இது நீங்கள் எப்போ எந்த டைம்லலாம் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, இப்போ நீங்கள் ரீசெண்டாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஜாப் போயிட்டுருக்கீங்களா அப்படி. ஸோ எப்படி கேட்பீங்க, अब आप क्या कर रहे हो இப்படி கேட்பீங்க. எப்படி கேட்பீங்க, अब आप
ஆப்புங்கிறது ஒரு மரியாதையான ஒரு விஷயங்க. ஆப் நீங்கன்னு சொல்லுவோம். நீ சொல்கிறதுக்கு தும்னு சொல்லுவோம் இல்லையா ஹிந்தியில், நீனா தும் சொல்லுவோம். அதே இது நம்ம மரியாதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கூப்பிடணும்னா ஆப். ஆப்னா ஆப்னா நீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒருத்தவங்கள மரியாதை கொடுக்குறத பற்றி தப்பே கிடையாது. அப்புறம் திருப்பி மரியாதை கிடைக்கிறது வந்து அவங்க மேலே டிபெண்ட்ஸ் ஆகுது. அவங்க எப்படிப்பட்ட பர்சன் எப்படி மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம மரியாதை நம்ம வேலையை எப்பயுமே நம்ம கரெக்டாக பண்ணிடணும். எப்படி கேட்பீங்க? ஃப்ளூவெண்ட்டாக உங்களுக்கு ஒரு கிளிம்ஸாக சொல்கிறேன். आइए आइए बैठिए, पानी पीजिए, ये लीजिए पानी पीजिए. आप कैसे हो? आपके घर पे सब कैसे हो? அப்படின்னா உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு சம்டைம்ஸ் நான் என்ன சொன்னேன்னு மறந்துடுறேன். நான் எழுதுனா இல்லை, நான் ஃப்ளூவென்ஸாக பேசுகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எழுதுறது நான் அப்படி அதில் ஒரு டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு பேசுகிற மாதிரி சொல்லித்தரேன். ஓகேங்களா? आप ये घर पे सब कैसे है? अब क्या कर रहे हैं? ஓகேங்களா? எப்படி आइए आइए बैठिए, पानी पीजिए, ये लीजिए पानी पीजिए. திருப்பி சொல்கிறேங்க. आइए आइए बैठिए, ये लीजिए पानी पीजिए. घर पे सब कैसे हैं? आप अब क्या कर रहे हैं? आप अब क्या कर रहे हैं? சரிங்களா? ரயே ஹேன்னு சொல்லலாம், ரயே ஹோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ மொழிகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு லாங்குவேஜ். ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களே. நம்மளோட கன்வீனியண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. இன்னொன்று நிறையா ஸ்டேட்டில் உள்ள லாங்குவேஜஸ் இருக்குது, ப்ரொனவுன்சியேஷன்ஸ் இருக்கும், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க ஹிந்திலையும். ஃபைனலி நான் என்னோடய டார்கெட் ஓரளவுக்கு நெருங்கிட்டேன், 8 hours டார்கெட். ஸோ ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டேன். ஸோ டெஃபினட்டாக நம்புகிறேன் 8 hours படித்ததுக்கப்புறம் அதோட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video. And please subscribe and just like my channel. Thank you.